தண்ணி அற்புதமாக வருது. அதுக்கப்புறமா போயிட்டு இருக்கு பாருங்க. சொன்னாங்க, ஏய் காவிரியில தண்ணி வருது, உலகில பிறந்தது நம்ம நாட்டுல தான் சேர்ந்து, ஆனா பல புண்ணியத்தை சேர்த்துட்டு வருது, அதனால காவிரியை குடிக்கலாம். நான் சொன்னேன், கூட பேசிக்கா இது தண்ணிக்கா அது தண்ணிக்கா எல்லாம் தண்ணி, கண்டிப்பா தண்ணிதான், எல்லாம் தண்ணிதான், எல்லாம் மனுஷன் தான். ஆனா தரம் வேறு தண்ணி வேறு. எந்த தரத்துல எது இருக்குமோ அது இருக்கும். தங்கத்தை நிறைந்த தராசு இரும்புதான், ஆனா அதுல இருக்க தங்கம் தங்கம். தராசுக்கு என்ன மதிப்பு? தங்கம் தான். தங்கத்தை இடம் போடுறது தராசு, தகரம் தான். ஆனா தங்கத்துக்கு மதிப்பா தராசுக்கு மதிப்பு, தரத்துக்கு மதிப்பா தரத்துக்கு தான். அதுபோல இந்த மாங்காய் யாராவது சாப்பிட்டு ஒரு சின்ன கொப்பளம் உடம்புல வருது, அதுபோல வெளி மூலம் உள் மூலம் வருதுன்னு வச்சுக்கீங்க. ஒன்றுதான் சொல்றது, இருக்கிறதுலே கொடிய நோய்தான். அது மாதிரி வந்தா இது மாதிரி அபிஷேகம் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா இதுதான் சத்தியம். எதுக்காக? மாம்பழம் இறைவன் கொடுத்த கருணை. கனிகளிலே 3 கனி உபந்த கனியா. ஒன்று கத்துமாம் பழனி, கதலிமாம் பழனி, விட்டு சுவையங்க. அதனால பழாயிருக்கு அது வாதத்தில் விட்டுரும். இந்த மாம்பழத்துக்கு பித்தத்தில் விட்டுரும். ஆனா வாழைப்பழத்துக்குள்ளாம் சிரோக்கம் போல சரிய போல காட்டி சளி எடுக்கும். சளி எடுக்குங்க. கடலி மாம்பழம் இருக்கு, வேணுக்க சொல்லலாம். வேணும் ஒரு பழம் இருக்குது, வேணும். அந்த பழம் கூப்பிட்டு நீங்க யாருக்காவது உடம்பு சரியில்லை, உங்க குழந்தைக்கு சாப்பாடு சாப்பிட முடியல, உடம்புல பிரச்சனை இருக்குது, வெள்ளப்படுது, பெண்களுக்கு கர்ப்பப்பையில கோளாறு இருக்குது, அந்த மூச்சு திணறல் இருக்குது இருந்தாங்கன்னா என்ன பழம்னா வேலம் பழம், வாழைப்பழம் இருக்குது. அந்த வேலம் பழத்துல கொம்பு தேள் இருக்குதாங்க, கொம்பு தேள், அதை ஊற வச்சு காலையில ஒரு 2, சாயந்தரம் 2, ஒரு 11 நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா என்ன பிரச்சனை? அதுக்காகத்தான் இந்த அபிஷேகம். ஒளிமாறன் சொன்னாரு, ஒரு அட்டவணையே போட்டு வந்த அத்தனை மூலிகை ஆடுகளோட பல்வேறு கற்றாழை எதுவோ போட்டு வந்தாங்க. அரிய பெரிய மூலிகைலாம் சித்தசாமி எல்லாம் கொண்டு வந்த வெறும் மூலிகை தான். அதனால நீங்க நல்லா இருக்கணும், நோய் வராமல் இருக்கணும், வாழ்க்கையில எல்லாரும் சந்தோஷம் மகிழ்ச்சியா இருக்கணும். சந்தோஷம் கூட நிறைய சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? சந்தோஷம் சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ண சொல்லு? தமிழ் பேசுறேன். என்ன உள்ளாரு? ஆந்திரா சொல்லு. பெருசா சொல்லுங்க. சந்தோஷம் சொல்ல மாட்டாங்க என் வீட்டுல. அதுல கூட ஒரு தோசை விட்டான். அந்த தோசை கூட வார்த்தை யூஸ் பண்ண மகிழ்ச்சி, இன்னும் நிறைவா இருக்கிறேன், பெருமையா இருக்கிறேன், ஆனந்தமா இருக்கணுமா, அது போல நம்ம வாழ்க்கை இருக்கணும். அதனால எல்லாரும் ஆனந்தத்தின் கணிப்போடு எல்லாரும் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதில் ஒரு நிமிஷம் போச்சு, சேரமாக 4 மணிக்கு அனுப்பியால் கதையை சொல்லலாம், எதையா ஆரம்பிச்சு கதையை சொல்லலாம்.